Judges chapter 2 verse 1 to 23. கர்த்தருடைய தூதனானவர் கீழ்காலில் இருந்து பொக்கீமுக்கு வந்து, நான் உங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் நான் உங்களை கொண்டு வந்து விட்டு உங்களுடனே பண்ணின என் உடன்படிக்கையை நான் ஒரு காலமும் முறித்து போடுவதில்லை என்று. And the angel of the Lord come up from Gilgal at Bochim, and said, I made you to go up out of Egypt, and I have forgot you unto the land of which swore unto you fathers, and I said, I will never break my covenant with you. வசனம் 2. நீங்கள் இந்த தேசத்தின் குடிகளுடனே உடன்படிக்கை பண்ணாமல் அவர்கள் பலிபீடங்களை இடித்துவிடக் கடவீர்கள் என்று சொன்னேனே. ஆனாலும் என் சொல்லை கேளாத போனீர்கள். ஏன் இப்படி செய்தீர்கள்? And he shall make no like you with the inhabitants of this land. He shall throw down their altar, but he have not and obey my voice. Why have he done this? வசனம் 3. ஆகையால் நான் அவர்களையே உங்கள் முகத்திற்கு முன்பாக துரத்தி விடுவதில்லை என்றான். அவர்கள் உங்களாலே நெருங்குவார்கள். உங்களுடைய தேவர்கள் உங்களுக்கு காணியாவார்கள் என்றான். Wherefore I also said, I will not drive them out from before you, but they shall be as darkness in your side, and their gods shall be insure unto you. வசனம் 4. கர்த்தருடைய தூதனானவர் அந்த வார்த்தைகளை இஸ்ரவேல் புத்திரர்கள் எல்லோரோடும் சொல்ல ஜனங்கள் உரத்த சத்தமிட்டு அழுதார்கள். And it come to pass, when the angel of the Lord and speak the word unto all the children of the Israel, that the people lifted up their voice and wept. வசனம் 5. அவ்விடத்திற்கு போகீம் என்று பெயரிட்டு அங்கேயே கர்த்தருக்கு பலியிட்டார்கள். And they called the name of that place Pogim, and they sacrificed there unto the Lord. வரைக்கும் அப்படிதான் நம்ம இந்தியாவில் இருக்க பிரச்சனை. யோசுவா இஸ்ரவேல் புத்திரர்களாகிய ஜனங்கள் அனுப்பிவிடும்போது அவர்கள் தேசத்தை சுதந்திரித்து கொள்ள அவர்கள் தங்கள் சுதந்திர விகிதத்திற்கு போனார்கள். And when Joshua had let the people go, then children of Israel went every man unto this inheritance to the possess the land. வசனமேல் யோசுவாவின் சகல நாட்களிலும் கர்த்தர் இஸ்ரவேலுக்காக செய்த அவருடைய பெரிய காரியங்களை எல்லாம் கண்டவர்கள் இஸ்ரவேலுக்கு பின்பு உயிரோடு இருந்தவர்களாகிய மூப்பர்களின் சகல நாட்களும் ஜனங்கள் கர்த்தரை சேவித்தார்கள். And the people served the Lord and all the days, Joshua and all the days of the elders that outlived Joshua, who hadn't seen all the great work of the Lord that he did for Israel. வசனம் 8. நூனியின் குமாரனாகிய யோசுவா என்னும் கர்த்தரின் ஊழியக்காரன் 110 வயது உள்ளவனாய் மரணம் அடைந்தான். And Joshua the sons of Nuni, the servant of the Lord, died, being 110 years old. வசனம் 9. அவனை எப்ரோமின் மலை தேசத்திலும் உள்ள காயஸ் மலைக்கு வடக்கே இருக்கிற அவனுடைய சுதந்திரத்தின் எல்லைகளாகிய திம்னாத்தேரேசிலே அடக்கம் பண்ணினார்கள். And they buried him in the borders of this inheritance in the Timnath-Teras in Mount and Ephraim, and the north side and the hill Gaza. வசனம் 10. அக்காலத்திலே அந்த சந்ததியார்கள் எல்லோரும் தங்கள் பிதாக்களோடு சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த காரியங்களையும் அறியாத வேறு சந்நிதி
அவர்களுக்கு பின்பு எழும்பிற்று. And also all the great generations were and greater unto these fathers, and there arose another generations after them, we can cannot not and the law near yet this work which he had and done for Israel. வசனம் 11. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதைச் செய்து பாகால்களை சேவித்து, and the children of the Israel did evil in the sight of the Lord, and served Balaam. யூசிப்பு காலத்தில் யூசிப்புடைய பெரிய பெரிய இவங்கெல்லாம் இருக்கும்போது அந்த காலத்தோட அந்த சந்ததி முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் வர சந்ததி வந்து பார்த்திங்கன்னா பாகால சேவித்தது அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த ஜனம் இந்த ஜனமாக தான் இருப்பாங்களோ, இந்தியா இருக்காங்க. 12. தங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின அவர்களுடைய தேவனாகிய கர்த்தரையை விட்டு தங்கள் சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுடைய தேவர்களாகிய அந்நிய தேவர்களை பின்பற்றி போய் அவர்களை பணிந்து கொண்டு கர்த்தருக்கு கோபம் மூட்டினார்கள். And they forsake the Lord and God of their and fathers which is forgot them out of the land of Egypt, and followed another gods of the gods of the people that were and round about them, and about this themselves unto them, and provoked the Lord to the againer. வசனம் 13. அவர்கள் கர்த்தரை விட்டு பாகாலையும் அஸ்தரோத்தையும் சேவித்தார்கள். And forsook the Lord and served Baal and Ashtaroth. வசனம் 14. அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டவராகி அவர்கள் அப்புறம் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாதபடி கொள்ளை இடுகிற கொள்ளக்காரர்கள் கைகளிலே அவர்களை ஒப்புக்கொடுத்து அவர்களை சுற்றிலும் இருக்கிற அவர்கள் பகைஞரின் கைகளில் விற்று போட்டார். And the againer of the Lord and was hate and against the Israel, and he delivered them into the hands of the supplier that is supply them, and he showed them unto the hands of their enemies around about, so that they could not any longer stand before their enemies. வசனம் 15. கர்த்தர் சொல்லியபடியும் கர்த்தர் அவர்களுக்கு ஆணையிட்டு இருந்தபடியும் அவர்கள் புறப்பட்டு போகிற இடமெல்லாம் கர்த்தருடைய கை தீமைக்கென்று அவர்களுக்கு விரோதமாய் இருந்தது, மிகவும் நெருக்கப்பட்டார்கள். Whithersoever they went out, the hands of the Lord was against them for evil, as the Lord and said, and as the Lord and servant to them, and they were greatly destroyed. வசனம் 16. கர்த்தரின் நியாயாதிபதிகளை எழுப்பி பண்ணினார், அவர்கள் கொள்ளையிடுகிறவர்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி இரட்சித்தார்கள். Nevertheless the Lord and raised up and judge in which is delivered them out of the hands of these that is supplied them. வசனம் 17. அவர்கள் தங்கள் நியாயாதிபதிகளின் செல்லை கேளாமல் அந்நிய தேவர்களை பின்பற்றி சேரும் போய் அவர்களை பணிந்து கொண்டார்கள். தங்கள் பிதாக்கள் கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகி அவர்கள் செய்தபடி செய்யாமற்று போனார்கள். And hate the world, not hearken unto their judges, but these burnt warning after other and gods, and the blood themselves unto them they turned quickly out of the way which their fathers spake, and in this obey these commandments of the Lord, but they did not so. வசனம் 18. கர்த்தர் அவர்களுக்கு நியாயாதிபதிகளை எழுப்ப பண்ணுகிற போது கர்த்தர் நியாயாதிபதிகளுடன் கூட இருந்து அந்த நியாயாதிபதிகளின் நாட்களை எல்லாம் அவர்கள் சத்துருக்களின் கைக்கு அவர்கள் நீங்களாக்கி இரட்சித்தவர். அவர்கள் தங்களை இறுக பிடித்து ஒடுக்கி இரவர்களின் நிமித்தம் தவிக்கிறதுனாலே கர்த்தர் மனஸ்தாபப்படுவார். And when the Lord and raised them up the judges, then Lord and was with the judges, and delivered them out of the hands of their enemies all the days of the judges, for the respect the Lord, and because of the
gra- groanings by reason of them that appreciate them and vexed them. வசனம் 19. நியாயாதிபதி மரணம் அடைந்து உடனே அவர்கள் திரும்பி அந்நிய தேவர்களை பின்பற்றவும் சேவிக்கவும் பணிந்து கொள்ளவும் தங்கள் பிதாக்களை பார்க்கிலும் கேடாய் நடந்து தங்கள் கிரேகங்களையும் தங்கள் முரட்டாட்டமான வழிகளையும் விட அது இருப்பார்கள். And it's come to pass when the judge was and died, they returned and corrupted themselves more than their fathers in the following other gods up to serve them, and above down to them, and they caused it not from these own and doings, near from their stubborn way. வசனம் 20. ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலின் மேலே கோபம் உண்டவராகி அந்த ஜனங்கள் தங்கள் பிதாக்களுக்கு நான் கற்பித்த உடன்படிக்கைகளை மீறி என் சொல்லை கேளாது போனாரபடியால், and the anger of the Lord was not an against Israel, and he said, and because that his people hate transgressed my covenant which his commandments their fathers, and have not and hearkened to my voice. வசனம் 21. யோசுவா மரித்து பின் வைத்து போன ஜாதிகளின் ஒருவரையும் நான் இனி அவர்களுக்கு முன்பாக துரத்தி விடாதிருப்பேன். I also will and not hinconfer drive out any from before them of these nations which is Joshua left when he died. வசனம் 22. அவர்கள் பிதாக்கள் கர்த்தரின் வழிகளை கவனித்தது போல அவர்கள் அதிலே நடக்கும்படி அதை கவனிப்பார்கள். இல்லை என்று அவர்களை கொண்டு இஸ்ரவேல் சோதிப்பதற்காக அப்படியே செய்யவேன் என்று. That triggered them I may prove Israel what they will keep the way of the Lord and walk in therein as their fathers did keep it or not. வசனம் 23. அதற்காக கர்த்தர் அந்த ஜாதிகளையே யோசுவாவின் கைகளிலே ஒப்புக்கொடாமலும் அவைகளை சீக்கிரமாய் துரத்தி விடாமலும் விட்டு வைத்தார். Therefore the Lord and left those nations without driving them out the astrally delivered he them into the hands of Joshua. ஃப்ரெண்ட்ஸ், நேற்று எனக்கு டியூட்டி 5:30 போட்டிருந்தாங்க. வீட்டை விட்டு வெளியே அண்ணா நகர் போகலான்னு டியூட்டி போகலே அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணேன். ஒரு டைமில் கரெக்டாக போட்டாங்க டியூட்டி. தங்க கரெக்டாக சரவணாஸ்வர் ஆப்போசிட்ஸ் அதில் உள்ள கஸ்டமர் வீடு. அவங்க யூகேலேருந்து வந்திருக்காங்க. அவங்க பையன் இங்கிலீஷ்லேயே டியூட்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த டிரைவர்கிட்டலாம் நான் பேசினேன். அவர் ரொம்ப தவிக்கிறாரு, கஷ்டப்பட்டுருக்காரு அந்த இடத்துல வேலை செய்ய. 3 வண்டி அவர் கண்ட்ரோல், அவர் ஒருத்தரே பார்த்துக்கணும். கொரோனா டைமில் ஜாயின் பண்ணாராம். இது வரைக்கும் அவர் கண்டினியூவாக ஒர்க் பண்ணிட்டுருக்காராம். ரொம்ப அவருக்கு மனசு ரொம்ப இதாக இருக்கான். ஏன்னா கஸ்டமர் சரியாக அவர் கவனிக்கலைன்றது தான். எல்லாருமே சமந்தான், அப்படி தான் வச்சுருக்காரு. ஏசிக்கிட்ட ஒருத்தர் வேலைக்காரருக்கு கோசம் அவர் சுகத்துக்கோசம் கேட்பார். அந்த மாதிரி தான் இருக்கணும் ஒரு முதலாளினா. இப்படி இருக்கக்கூடாது, இதுதான் நான் சொல்கிறேன். ஒரு வார்த்தை சொல்லுங்கள், என்னுடைய வேலைக்காரர் சுத்தமாகும் அப்படின்னு அந்த மாதிரி இருக்கணும். தான் வேலைக்காரனுக்கோசம் பரிதாபப்படணும். அவர் அடிமை மாதிரி நடத்தக்கூடாது அதிகமாக அப்படின்றது தான். அவருக்கு நாங்கள் எங்களோட டாப் 4 ஆக்டிங் டிரைவிங்கை பற்றி சொன்னோம். இதில் ஜாயின் பண்ணுங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு. என்ன மாதிரி இன்னொருத்தரும் வேறு ஒரு கம்பெனி மூலமா அவரை எடுத்திருந்தாங்க. அவரும் சொன்னார். அவரோட 24 வயசுலேருந்து இந்த டாப் 4 வேலை செய்கிறாராம். அவருக்கு 50 வயசுக்கு மேலே, கிட்டத்தட்ட 26 வருஷமாக அவர் ஆக்டிங் டிரைவிங்லேயே இருக்கார். ஸ்டார்டிங் 3 ஹவருக்கு 150 ரூபா அந்த மாதிரி டைம்லேருந்து இருக்கார் இப்போ வரைக்கும். அப்புறம் லாஸ்ட்டில் அவங்களுக்குலாம் காசு கொடுத்து அனுப்பிச்சிட்டு எனக்கு கொடுத்தாங்க பைசா 470
சில்லற தான் அமௌண்ட்டு. ஆனால் எனக்கு வந்து 500ரூவாவை கையில் கொடுத்தாங்க. 500ரூவாவை கையில் 600ரூவாவை கையில் கொடுத்துட்டு 100ரூவா ரிட்டன் அவங்க வேலைக்காரங்க வாங்கி கையில் வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி நான் வீட்டுக்கு வந்துட்டேன். நேற்று நடந்தது தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நான் ஒரு 1000ரூவா சேர்த்தா பைக் டியூ கட்டிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இப்போ சாப்பிட்டுட்டு டியூட்டி ஸ்டார்ட் பண்ணணும். பண்ணிவிட்டு நாளைக்கு படிக்க வேண்டிய வசனத்தை இன்றைக்கி 2 அதிகாரத்தை படித்து வீடியோஸ் அப்லோட் பண்ணிடணுன்ட்ருக்கேன். ஏன்னா நாளைக்கு நிறையா வேலை இருக்குது. நாளைக்கு சாபட் டேக்கோசம் நம்ம ரெடி ஆகணும், ப்ரிப்பேர் பண்ணணும், வண்டியை துடைக்கணும், வீடு கழுவணும், இவ்வளோ துணி வாஷ் பண்ணணும். வேனிஷ் 15 ரூபா பாக்கெட் எங்கன்னா கிடைக்குதான்னு பார்க்கணும். அது நல்லா இருக்குது. வேனிஷ் சின்ன சாஷே பாக்கெட்டில் நான் எப்போ போடுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். கடவுள் கொடுத்தாரு, நன்றி. அதுங்க கிடைக்குதுன்னு பார்த்து அதை வாங்கி வச்சுக்கணும். அப்புறம் பாலிஷ், வண்டி பாலிஷ் பண்ணுறதுக்கு ஒரு இது ஒன்று வாங்கி வச்சுக்கணும். நாளைக்கு ப்ரிப்பராக இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு கரெக்டான டைம் பிஃபோராக போயிடணும். சாக்ரிமெண்ட்ஸ்க்கு ப்ரிப்பராக நம்ம போகணும். சுத்தமாக அந்த நாளை நம்ம ஓய்வுனால கடவுளுக்குன்னு ஆசிரிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.